அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் குரு பயிற்சி பலன். கும்பராசி. கும்பராசிக்கு இந்த வருடம் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை இந்த பதிவில் காண்போம். 2024 மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, திருவோண நட்சத்திரம், மாலை 5 மணிக்கு மேலே குரு பயிற்சி ஆகிறது. மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறது. அப்போ கும்பராசிக்கு 3ஆம் வீட்டில் இருந்த குரு 4ஆம் வீட்டுக்கு செல்கிறார். ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 4 பாதங்கள், பிறகு மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், இப்படி 9 பாதங்களை இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் கடந்து செல்வார். இதில் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4 பாதமும், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இப்படி 9 பாதங்கள் அடங்கிய கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு வர்றார். அப்போ 4ஆம் வீடு அப்படிங்கும்போது ஒரு வெற்றி ஸ்தானத்தில் குரு இருக்கார். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டம் இருக்கும். உழைத்தால்தான் ஊதியம் என்கிற அடிப்படையில் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. அதில் சிறு சிறு தடைகள், தாமதங்கள் வரும். அந்த தாமதங்கள், தடைகளை கூட இடையூறாக பொருட்படுத்தாமல் கொஞ்சம் தொடர்ந்து விடாமுயற்சி கொண்டு அதை வெற்றியாக மாற்றி அதில் பொருளாதார முன்னேற்றம் காண்பார்கள். கொஞ்சம் பின்வாங்கிட்டா வரக்கூடிய வருமானம், பண வருமானம் ஸ்தம்பித்து போயிடும். அதனால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடைகளை மீறி வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் தயார் நிலையில் இருப்பாங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ, எந்த அளவுக்கு உழைப்பில் முன்னெடுத்து செல்கிறார்களோ, அந்த அளவுக்கு குரு பகவான் பணத்தை, பொருளை கொடுப்பார். அதில் சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு கலைத்துறையில், தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதில் ஊதிய உயர்வு உண்டாகும். வாகனத்தில் சென்று வியாபாரத்திலையும் தொழில் நுணுக்கத்திலையும் அலுவலகத்துக்கு செல்கிற போது வாகனத்தை மிகவும் சரியாக, நேர்த்தியாக புதுப்பித்து வைத்துக்கொள்வது நல்லது. ஏனென்றால் அது தொழில் முன்னேற்றத்திற்கு வாகனம், பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அது தொழில் முன்னேற்றத்திற்கு அந்த வாகனத்தை நல்ல முறையில் வச்சுருந்தா முன்னேற்றத்துக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதில் கும்பராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தவங்க கொஞ்சம் வட்டத்தை விட்டு வெளியே வந்து ஒரு சமூக தொலைநோக்கு பார்வையாக பலவிதமான முயற்சிகளை முன்னெடுத்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். மக்களுக்காக சேவை செய்வது, சமூக தொண்டு புரிவது, அதில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும். அதில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் காண்பார்கள். மற்றவர்களுக்காக, மக்களுக்காக உழைக்கிற போது அது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆகவே வெற்றிக்காக கடுமையாக உழைத்து பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இல்லறத்தில் குதூகலம், மகிழ்ச்சி, சந்தோஷம் நிகழும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சிகளில் அவர்கள் முன்னிருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு பொறுப்பாளர்களாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவியுடைய ஒரு நல்ல நட்புறவும், மகிழ்ச்சியும், ஒற்றுமை உணர்வோடு ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்யக்கூடிய அளவுக்கு அரும்பாடு படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இதில் அரசியல், சமூகம், பதவி,
போன்ற அந்தஸ்து இதெல்லாம் அவ்வப்போது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். தாய் நலனில் அக்கறை செலுத்துவதும் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் கும்பராசிக்காரர்கள் அரும்பாடுபடுவார்கள். அதில் அக்கறையும் எடுத்துக்கொள்வார்கள். பிறகு சகோதரர்களுடைய ஒற்றுமை போன்ற அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஆகவே கும்பராசிக்காரர்கள் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றிக்கும் முயற்சிக்கு ஏற்றவாறு பொருளாதாரத்தை வாரி வழங்குவார். அதில் குரு பகவான் 5, 7, 9ஆம் பார்வையாக, குரு பார்த்தால் கோடி விண்ணியம் என்று சொல்வார்களே, அதுபோல 5ஆம் பார்வையாக பார்க்கிற போது புதன் வீடு கன்னி ராசியை பார்க்கும். பிறகு விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டை பார்க்கும். பிறகு மகர ராசி சனி வீட்டை பார்க்கும். 5, 7, 9ஆம் பார்வையாக 8, 10, 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 8ஆம் வீட்டை பார்க்கும்போது கன்னி ராசி புதனுடைய வீட்டில் ஆயுள் ஸ்தானம் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் அதில் கவனம் செலுத்துவீங்க. எதிர்ப்பு சக்திகள் கூடும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முன்னெடுத்து முயற்சி செய்கிற போது அதை கொஞ்சம் தனித்துவமாக ஒரு ரகசியமாக வைத்து பாதுகாப்பாக அந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆகவே ரகசியத்தை காப்பது நல்லதொரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். சேமிப்பு, பொருளாதார பண வருமானம் இதெல்லாம் தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சேமிப்பாக வைத்து கொள்வதும் அவர்கள் விருப்பப்படக்கூடிய சூழ்நிலை அமையும். மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய சூழ்நிலை அமையும். அதற்கு போதுமான நிதி ஆதாரமும் கிடைக்கும். வியாபாரத்திலையும் வியாபாரிகள் கொஞ்சம் மெனக்கடல் இருக்கும். கடுமையாக உழைத்து சிரமப்பட்டாவது ஒரு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு செயல்படுவார்கள். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குது, தொழில் ஸ்தானத்தை. அப்போ தொழிலில் கொஞ்சம் அளவு கடந்த அக்கறை இருக்கும், கவனம் இருக்கும். தொழிலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று தன்முனைப்போடு செயல்படுவார்கள். சுறுசுறுப்பாக பணியாற்றுவார்கள். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அந்த வேலை வாய்ப்பில் சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வந்தாலும் அதற்குரிய காரண காரியத்தை உடனடியாக சரி செய்து முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அதில் அக்கறையும் செலுத்து ஒரு முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் அதில் தொழில் ரீதியாக கிடைக்கும். ஒரு புதிய தொழில் தொடங்கிறது, அந்த தொழிலுக்கு தேவையான முதலீடை போட்டு அந்த வியாபாரத்தில் தொழில்ஸ்தானத்தில் முன்னேறணும் என்கிற ஒரு வியூகத்தை வகுத்து சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை அமையும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அந்த பதவி உயர்வில் கொஞ்சம் முயற்சி செய்து அக்கறை கவனமாக செயல்பட்டு அந்த பிளேஸ்மெண்ட்டு, அந்த பதவி என்கின்ற இலக்கை அடைவதற்கும் முயற்சிப்பார்கள். அதில் வெற்றியும் காண்பார்கள். மகர ராசியில் சனியினுடைய வீட்டில் 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிற போது அது 12ஆம் வீடு. கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதுக்கேற்றவாறு செலவுகளும் இருக்கும். அது வீண் செலவாக இல்லாமல் சுப செலவாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுகிற போது அதை சேமிப்பாக வைத்து கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்தி அவர்களுக்காகவும் கடுமையாக உழைத்து அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படுத்துவதற்கும் உடனிருந்து அவர்களுக்காக பணியாற்றுவார்கள். ஆகவே உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அதனால் வியாழந்தோறும் குரு பகவானை வழிபாடு செய்கிறது தங்குதடை இல்லாத, இடையூறு இல்லாத முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மற்றபடி இந்த வருஷத்தில் சனி பகவான் கும்பராசிலேயே இருக்கிறதுனால சனீஸ்வரனை வழிபாடு செய்கிறது, சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வியாழந்தோறும் ஒரு 1:30 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளே ராகுகால பூஜை எடுத்துக்கொள்வது நல்லது. விநாயகரையும் அவ்வப்போது விடாமல் வழிபாடு செய்தால் உடல் ஆரோக்கியம் பெருகும். ஜூலை 15, ஆகஸ்ட் 15 இது போன்ற காலகட்டத்தில்
கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிர்ப்புகள், கஷ்டங்கள்லாம் விலகி நல்லதொரு முன்னேற்றம் நடக்கும். ஒரு மிகப்பெரிய முயற்சியால் ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வார்கள். நவம்பர் 15, டிசம்பர் 15, அப்புறம் 2025 தொடக்கத்தில் ஜனவரி 15 இது போன்ற நாட்களில் தொழிலில் ஒரு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய செய்திகள் வரும். அந்த தொழில் துறையிலையும் அலுவலக பணிகளிலும் ஒரு உயர்வான சூழ்நிலை அமையும். லாபகரமான முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 2025 ஏப்ரல், மே இது போன்ற காலகட்டத்தில் நினைத்தது நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறக்கூடிய சூழ்நிலை அமையும். திறமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய, திறமைகள் வெளியுலகத்துக்கு தெரிந்து பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை அமையும். ஜூன் மாதம், ஜூலை இது போன்ற காலகட்டத்தில் ஒரு வீடு, இடம் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். மக்கள் செல்வாக்கு, மக்களால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை அமையும். பதவி உயர்வுக்கான முன்னேற்றங்கள் நடக்கும். அக்டோபர் மாதத்தினுடைய கடைசியிலையும் நவம்பர் மாதம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை அலுவலகத்தில் பதவி இது போன்ற தொழில் முன்னேற்றத்தில் சிறு சிறு தடைகளும், எதிர்ப்புகளும், பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நல்ல நிரந்தர தீர்வுக்கு வந்து தங்குதடை இல்லாத முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். சிறு சிறு உபாதைகள், உடல் உபாதைகள் இருந்தாலும் அதெல்லாம் நிரந்தர தீர்வுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் பெறும். எதிர்ப்புகள் இல்லாத ஒரு நல்லதொரு முன்னேற்றமாக அக்டோபர் இறுதி, நவம்பர் மாதத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் நடக்கும். ஆகவே 2024, 25 இந்த ஒரு வருட காலம் குரு பயிற்சி ஒரு நல்லதொரு முன்னேற்றத்துக்கும், வெற்றிக்காக வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்கணும், எப்படியாவது வெற்றி பெறணும் என்று துடித்து கொண்டு இருப்பவர்கள் அந்த இலக்கை நோக்கி சுறுசுறுப்பாக தடைகளை மீறி, இடையூறுகளை தகர்த்து ஒரு முன்னேற்ற பாதையில் நிச்சயம் செல்வார்கள். குரு பகவானுடைய அருளை பெறுவதும், வியாழந்தோறும் குரு பகவானை வழிபாடு செய்து முன்னேற்றம் காண்பதும், பொருளாதார முன்னேற்றம் காண்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் சுறுசுறுப்பாக, உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து ஒரு முன்னேற்றத்தில் கவனமாக, சுறுசுறுப்பாக, தங்குதடையில்லாத முன்னேற்றத்தை அமைத்து கொண்டு நல்லதொரு நன்மைகளை பெற வேண்டும் என்று குபேந்திரா டிவி சார்பாக கேட்டுக்கொண்டு, ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.